வணக்கம். நான் இப்போ இலங்கையில் இருக்கிறேன். இலங்கையில் வந்து நாங்கள் தங்குற இடம்தான் இது. ஒரு சரியான ஒரு கிராமம் தோட்டத்தோடு சேர்ந்தது. இங்கே இல்லாத மரங்களோ செடிகளோ இல்லைங்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவங்களே வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டை சுற்றியுமே வச்சுருப்பாங்க. பார்க்க போனால் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி தான் இருக்கும். இலங்கையில் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் வீடு கட்டுவாங்க. டெரஸ் பில்டிங்கும் இருக்குது. அந்த பூர்வீக வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். செவ்வெளனி, மற்ற சாதாரண தென்னை மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டணில் வந்து அது தின்னுட்டே இருக்கும். அவங்க எந்த தடங்களும் பண்ண மாட்டாங்க. அந்த குறும்பையெல்லாம் பறித்து போட்டுரும். அதுக்கப்புறம் குரங்கு வரும். என்ன வந்தாலும் அவங்க தடுக்க மாட்டாங்க. அது சாப்பிட்டது போக தான் மிச்சத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு செல்வாக்குள்ள மண்ணோட வாழ்கிறாங்க ஒரு மக்கள். இது ஒரு விதமான பூ. இது ஜம்புன்னு ஒரு மரம், ஜம்பு பழம்னு வரும் அதோட பூ. இதனுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா இப்படி நீளமாக பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும் இதனோட நீளம். அந்த ஏக்கரை கணக்கு சொல்ல போனால் எனக்கு சொல்ல தெரியாது. அந்தளவுக்கு சுற்றியும் மரங்கள், தென்னை மரங்கள் தான் மெயினாக இருக்கும். அதோட தென்னை மரத்துக்கு நடுவில் மாங்காய் மரம், மாதுளை மரம் இல்லாத இது இல்லைங்கிற அளவுக்கு அவங்க செடியோடு சேர்ந்தா வாழ்கிறாங்க. அப்புறம் சுற்றியும் கரண்டு வேலி போட்டிருக்காங்க. யானையோட தொல்லை இருக்குது இங்கே. எந்த நேரத்தில் யானை வரும்னு நைட்டில் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து சுற்றியும் யானையை தடுக்கிறதுக்காக அந்த சோலார் பவரில் மின்சாரம் தயார் பண்ணி சுற்றி வேலி அமைச்சிருக்கிறாங்க. அருமையான காட்சிகள் தான் இங்கே உள்ளதெல்லாம் பார்க்குறதுக்கு. டவுன்லலாம் நாங்கள் தங்க மாட்டோம். டவுனில் ஹோட்டல்லலாம் போகிறதுக்கு கிராமத்தில் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழக்கம் உள்ளவங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இது வீடியோ எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் எடுக்கணும். நான் இப்போதைக்கு ஒரு முன்பகுதியை மட்டும் காட்டுறேன். அடுத்து 2வது ஒரு பகுதி இன்னொரு வீடியோவில் எடுத்து அனுப்புகிறேன். வணக்கம்.